தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாக வேண்டுமா? செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நடைபெற வேண்டுமா? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமா? செல்வ செழிப்பு வேண்டுமா? சொத்துக்கள் வாங்க வேண்டுமா? இவை எல்லாவற்றையும் கேட்டவுடன் அளிக்கும் தேய்பிறை சஷ்டி வழிபாடு பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தேய்பிறை சஷ்டி திதி எப்போது வருகிறது என்றால் 9/1/2026 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. தேய்பிறை சஷ்டி திதி அன்று காலை 11:43 வரை உள்ளது. உத்திரம் நட்சத்திரம் அன்று மாலை 6 மணி வரை உள்ளது. இந்த சஷ்டி வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள நீங்கள் இந்த சஷ்டி வழிபாடு செய்தீங்கன்னாக்கா மிக சிறந்த நேரமாக சிறந்த பலன்களை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம். அன்று காலை எழுந்து நீராடி முருகன் படத்தை துடைத்து சுத்தம் செய்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் இட்டு செவ்வரளி மலர்களாலும் செம்பருத்தி மலர்களாலும் அந்த படத்தை அலங்கரிக்க வேண்டும். நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி 6 தீபங்கள் ஏற்ற வேண்டும். 6 தீபங்களும் கிழக்கு நோக்கியவாறு ஏற்ற வேண்டும். உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் வேல் வழிபாடு செய்ய வேண்டும். வேலுக்கு பாலாபிஷேகமும் செய்யலாம், அதுவும் மகா உன்னத பலன்களை தரும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் வச்சிங்கன்னா போதும். வாய்ப்பு இருந்தால் நாவல் பழம் வைத்து வழிபட்டால் மிகவும் உன்னத பலனை கொடுக்கும். பூஜையின் போது கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் ஆகியவற்றை நிச்சயமாக படிக்க வேண்டும். ஓம் சரவணபவா என்றாவது 108 முறை கூற வேண்டும். தேய்பிறை சஷ்டி வழிபாடுன்றது இவ்வளோதாங்க. இது இருந்தாவே போதும். ஒருவேளை விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழம் மட்டும் ஒரு வேளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். அன்று மாலை முருகன் கோயிலுக்கு சென்று விரதத்தை முடிக்கலாம். வாய்ப்பில்லாதவர்கள் வீட்டிலேயே கூட சிறு பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். ஆரம்பத்திலேயே கூறிய மாதிரி சஷ்டி விரதம் இருந்தால் செல்வ செழிப்பு உண்டாகும். செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை வாகன யோகங்கள் உண்டாகும். இது சத்தியமான உண்மை. எனவே முருகன் அருளால் சகல வளமும் நலமும் பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன்.